அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் நிகழ்ச்சி மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரல் எண் 6, அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குரல்: புரிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெருநின்றார் நீடு வாழ்வார். இந்த குரலுக்கான விளக்கம்: பொறிகளுக்கு வாயிலாகிய சுவை, ஒளி, ஓசை, ஊறு, நாற்றம் ஆகிய 5ஐயும் பக்குவப்படுத்தியவன் மெய்யான ஒழுக்க நெறியில் நின்றார் நெடுநாள் வாழ்வார். இந்த குரலோட ஒரு சின்ன கதை பார்ப்போமா? முன்னொரு காலத்தில் ஒரு குருவிடம் சீடன் ஒருவன் வந்தான். குருவே, ஐம்புலன்களை அடக்குவது என்றால் என்ன? அது ஏன் அவ்வளவு கடினம் என்று கேட்டான். அதற்கு குரு ஒரு உதாரணமான கதையை சொல்கிறார். கேட்போமா? ஒரு தேரோட்டி 5 வேகமான குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டி செல்கிறான் என்று வைத்துக்கொள். அந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் ஓட நினைத்தால் என்னவாகும்? தேர் கவிழ்ந்துவிடும், தேரோட்டியும் காயமடைவான் அல்லவா? ஆனால் அந்த தேரோட்டி திறமையானவனாக இருந்து கடிவாளத்தை இறுக்கமாக பிடித்து 5 குதிரைகளையும் ஒரே நேர்கோட்டில் செலுத்தினால் அவன் இலக்கை மிக விரைவாகவும் பாதுகாப்பாகவும் அடைவான். கதையின் விளக்கம்: 5 குதிரைகள் நமது கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல் என்னும் ஐம்புலங்கள். இவை ஒவ்வொன்றும் ஒரு சுவையை, ஒரு அழகை, ஒரு சத்தத்தை நோக்கி நம்மை இழுக்கும். தேரோட்டி நமது மனம் அல்லது நமது அறிவு. கடிவாளம் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு. அந்த தேரோட்டியைப் போல யார் ஒருவர் தனது புலன்களை காட்டும் ஆசைகளில் சிக்கி சிதறாமல் அவற்றை அடக்கி நல்வழியில் செலுத்துகிறாரோ அவரே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் என்பதுதான் இந்த குரலோட விளக்கம். அனைவருக்கும் குரலும் இந்த கதையும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு குரலோட நாளைக்கு சந்திக்கிறேன். தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருக்கிறவங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.